கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்க எல்லாரும் இந்த சர்வீஸ்க்கு இயேசு நாமத்தில் நான் வரவேற்கிறேன். இப்போதும் நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆனால் அந்த ஆராதனைக்கு முன்னாடி நம்ம முதல்ல நம்மளை கொஞ்சம் சுத்திகரிச்சுப்போம். கர்த்தருக்குள்ள நம்ம பரிசுத்தமாக்கிப்போம். லெட்ஸ் கிளென்ஸ் ஆர் செல்ஃப் இன் ஜீசஸ். ஓ ஆண்டவரே அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா, முதலாவது எங்க எல்லோருடையும் பாவங்கள், குற்றங்கள், குறைகளை மன்னியும் ஆண்டவரே அப்பா. When we come to worship you ஆண்டவரே அப்பா, we shouldn't think of anything that is running or happening in our lives ஆண்டவரே. சிபித்தியா தலரபா ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அப்பா எங்க மனசுக்குள்ள எங்க எண்ணத்துக்குள்ள தேவையில்லாத சிந்தைகள், எண்ணங்கள் எதுவா வரத்துக்கு பார்த்தாலும் ஆண்டவரே அது எல்லாமே நீக்கி போச்சுங்க. Help us to be contentful and rejoiceful in worshiping you. உண்மை ஆராதிக்கிறதுக்கு அப்பா முழு இதயத்தோட, முழு உள்ளத்தோட, முழு ஆத்மாவோட ஆராதிக்க எங்க எல்லோருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. எந்த தேவையில்லாத தாட்ஸும் எங்களை ஆளுகை எடுக்காதபடிக்கு ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே அப்பா. You just cleanse us with your holy blood, Lord ஆண்டவரே. அதுக்காக நன்றி. ஓ சிமீன் திலியாமான் தலரபா காசேக்கியா தலரபா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நம் கர்த்தர் நமக்கு எவ்வளோ நன்மைகள் செஞ்சிருக்காரு நம்ம வாழ்க்கையில். இது வரைக்கும் கர்த்தர் எவ்வளோ அற்புதமாக நம்மளை வழி நடத்திருக்காரு. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி ஆண்டவரே அப்பா, இது வரைக்கும் நடத்திருக்கீரே அதுக்காக நன்றி. இது வரைக்கும் உதவி இருக்கீரே அதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஓ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஓ தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே அப்பா. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நாம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, தீகை தீடாதே, துதியினால் இடிந்து விழும். நம் வாழ்க்கையில எவ்வளோ எரிகோ மதில்கள் இருந்தாலும் நம் துதிக்கிறதுனாலையும் நான் ஆண்டவர்கிட்ட நம்ம பிரசன்னத்தில் உட்கார்றதுனாலையும் அது எல்லாமே இடிந்து போய்விடும். கலங்கிடாதே, தீகை தீடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு எனும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு எனும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நம்மளோட வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் கோலியாத் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு. ஐயோ அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், அதை எப்படி ஓவர் கம் பண்ணுவோம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்ம கிட்ட இயேசு என்ற நாமம் இருக்கு. இயேசு நம்ம கூட இருக்காரு. அவர் இருக்கும்போது நம்மளால வெற்றி பெற முடியும். இயேசு எனும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு எனும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஓ
Oh, hallelujah. Thank you, Jesus. Oh, சிமிந்தியான் தளரபாக்கா தளரபா. ஆண்டவரே அப்பா, கொடான கோடி நன்றி ஆண்டவரே அப்பா. ஆமா ஆண்டவரே அப்பா, செங்கடல் போல இல்ல ஆண்டவரே கோலியாத் போல எதை எங்களை ஆண்டவர் சூழ்ந்து கொள்ளாம எழுத்து வந்தாலும் ஆண்டவரே அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள ஏசப்பா நீங்க எங்க கூட இருக்கீங்க ஆண்டவரே. நீங்க எங்க தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே அப்பா. நீங்க எங்களுக்கு ஆண்டவரே அப்பா அந்த உற்சாகத்தை கொடுத்த ஆண்டவரே அப்பா, உமக்குள்ள மகிழ்ந்து களி கூர்ந்து இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அதுக்காக நன்றி 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 ஆண்டவரே அப்பா. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நிறைய நேரங்கள்ல நம்ம நினைக்கலாம், கர்த்தர் நம்மளோட பிரச்சனைகள்ல நம்ம பார்க்கவே மாட்டேங்கிறாரா, அவர் நம்ம கூட இருக்கவே மாட்டாரா, he doesn't care for us அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். But he has a purpose. It is not that he is not caring or he is not listening. அவர் நம்மளுக்காக எப்பவுமே he is just thinking of us and mindful of us. அவர் அப்படி இருந்தாலுமே நம்ம மீது அவர் நோக்கமா இருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி. He is mindful of us. He is mindful of each and every person in this world. Thank you, Jesus. Hallelujah. Oh. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆமா ஆண்டவரே அப்பா, மனுஷன் எதுவுமே கூடாத ஆண்டவரே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே அப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. எஸ் லார்ட், nothing is impossible for you Lord ஆண்டவரே அப்பா. Oh, we believe that ஆண்டவரே அப்பா, whatever be the situation, whatever be the problems that we are facing, nothing is impossible for you to solve it Lord ஆண்டவரே. அதுக்காக நன்றி 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 ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா. ஓ thank you Jesus. கர்த்தர் நம்மளை இது வரைக்கும் எவ்வளோ உதவி செஞ்சிருக்காரு. அவர் நம்மளை உதவிருக்கிற எபினேசர். அதுக்காக நன்றி. ஓ சிமிந்தியான் தலரபாக்கா தலரபா. நம்ம கிட்ட இல்லை தேவையில்லாத அஸ்ரோத்தின் காரியத்தை நம்ம எல்லாம் நீக்கி போட்டு கர்த்தரை மாத்திரமா ஆராதிப்போம், அவரை மாத்திரமே துதிப்போம். இட் கேன் பி எனி திங். நம்ம கிட்ட தேவையில்லாத காரியங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். We shouldn't make it as our idol. We should only focus on Jesus and not anything else. Nothing should come between myself and Jesus. Oh thank you Jesus. Oh ஆண்டவரே அப்பா. Oh thank you Jesus.
அப்பா துதிக்கும் போது நீ இறங்கிடுவீரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. அப்பா எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, அதுக்காக நன்றி. ஓ சிவிக்கியா தலரபா தலரபா. ஓ எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோய் என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோய் என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்ரோய் என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோய் என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. யெகோவா ரஃபா, அவர் நம்மளுக்கு சுகம் தருகிற தேவன். நம்ம என்னென்ன உடல் பிரச்சனை எந்த வேணாலும் இருக்கலாம், ஆனா யெகோவா ரஃபா அதை சுகம் தந்து நம்மளுக்கு சரிப்படுத்துவார். அதுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஓ துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே. ஆண்டவர் ஆராதனை உமக்கு மாத்திரமே ஆண்டவரே அப்பா. எப்பவுமே ஆராதனை உமக்கு மாத்திரமே ஆண்டவரே அப்பா. எங்க முழு உள்ளத்தோட, முழு இதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு சிந்தையோட ஆண்டவரே அப்பா உண்மை ஆராதிக்க உதவி செய்வோம். ஒருவருக்கே நாங்க ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. அதுக்காக கோடான கோடி நன்றி. சிமிக்கியான் தலரபா வா தலரபா. ஆராதனை உமக்கே. Oh, thank you, Jesus. Oh, dimikian talarababa sebekia talarababa talaraba. Oh, thank you, Jesus. Oh, நிறைய நேரங்கள்ல when we are aloof, தனிமையா தள்ளப்பட்ட போது நம்மளுக்கு யாருமே கிடையாதா, எனக்குன்னு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரம் கலங்கி நிற்கிறோம்.
நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லை, நமக்காக நம்ம கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். He's our Father. He's our friend. He's our everything. Thank you, Jesus. Oh, sibikiyan talarama talaraba sebe talaraba. Oh, sibiki talaraba. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல அப்படி தள்ளப்படுகிறோம், ஒரு தனிமையில தள்ளப்படுகிறோம். நமக்கு ஷேர் பண்ணதுக்கு யாருமே இல்லையே, எனக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லையே, என்னோட கவலைகளை நான் யார்கிட்ட ஷேர் பண்ணுவேன், நான் யார்கிட்ட பேசுவேன், யார்கிட்ட நான் இதெல்லாமே சொல்லி நான் அழுவேன். கர்த்தர் சொல்கிறார், அவர் நம்ம கூட இருக்கிறார். வேற எந்த ஒரு மனுஷன் மேலேயும் நம்ம நம்பிக்கை வைக்க வேணாம், கர்த்தர் மேல மாத்திரம் நம்ம நம்பிக்கையை வைப்போம். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே, எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே, உடைத்தீர் உருவாக்கினீர் சிச்சித்தீர் சீர்படுத்தினீர் புடமிட்டீர் புதிதாக்கினீர் பிரித்தீர் பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே, எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. பள்ளத்தில் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தில் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்க்கை நான் வெறுத்தேன். உடைத்தீர் உருவாக்கினீர் சிச்சித்தீர் சீர்படுத்தினீர் புடமிட்டீர் புதிதாக்கினீர் பிரித்தீர் பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. நம்ம இந்த மாதிரி எவ்வளோ சூழ்நிலைகள்ல எவ்வளோ ஒரு பள்ளத்துல இருக்கலாம், நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கலாம், எவ்வளோ ஒரு பயத்துல நம்ம இருக்கலாம். ஆனா கர்த்தர் தான் நம்மளுக்கு அந்த ஒளி. அவர் இல்லாம நம்ம வாழ்க்கை இல்லை. நம்ம எல்லாரும் ஒரு இருள்ல இருக்கோம், அந்த இருளுக்கு வெளிச்சமே கர்த்தர் தான். அதுக்கு நம்ம கர்த்தர்கிட்ட திரும்பணும். இப்போ நம்ம எல்லாருமே கர்த்தர்கிட்ட திரும்புவோம். அந்த அந்த இருட்டுலேருந்து வெளியே வரத்துக்கு கர்த்தர் தான் அந்த ஒளி நம்மளுக்கு. If we run to Jesus, if we run to our God, He'll be the light for us. Let us run to Him. Thank you, Jesus. இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன், உடைத்தீர் உருவாக்கினீர் சிக்ஷித்தீர் சீர்படுத்தினீர் புடமிட்டீர் புதிதாக்கினீர் பிரித்தீர் பிரியாதிருந்தீர். Hallelujah, 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 hallelujah.
நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஆண்டவரே அப்பா, எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நாங்கள் காண இப்போவே இன்றே அதை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. ஓ ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் அப்பா ஆண்டவரே, யார் யாருக்கும் ஆண்டவரே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனை ஒரு அற்புதத்தை காண செய்யும், இன்றைக்கே அந்த அற்புதத்தை காண செய்யும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஓ சிபிக்கியான் தல ரபா கத, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே அப்பா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவ ஆண்டவரே அப்பா உங்க பிரசனம் இறங்கி வரட்டும். நாங்க எல்லாரும் அதை உணர்ந்து கொள்ள ஆண்டவரே அப்பா. ஓ ஹெல்ப் அஸ் டு ஃபீல் யுவர் பிரசன்ஸ் லார்ட். ஆண்டவரே நீர் ஆண்டவர் அப்பா இங்க 2-3 பேர் ஜெபிக்கிறாங்க, அவங்க மத்தியில் நான் வாசம் செய்வேன்னு சொல்லியிருக்கீர் ஆண்டவரே அப்பா. ஓ ஹெல்ப் அஸ் டு know your presence and feel your presence லார்ட் ஆண்டவரே. ஓ வந்திடுதே, ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ ஆண்டவரே அப்பா நன்றி நன்றி நன்றி. அளவில்லாத பிரசன்னத்தை, அளவில்லாத அன்பை இறங்கினதுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஆண்டவரே அப்பா, இப்போதும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா முழு ஆராதனை செலுத்துகிறோம், அதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. ஓ ஆண்டவரே கோடான கோடி நன்றி நன்றி நன்றி. அற்புதமாக ஆண்டவரே அப்பா ஆராதிக்க வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு தேவைகளும் நீர் சந்தியும், ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே இது சால்வ் இட் லார்ட் ஆண்டவரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. அப்பா எல்லா இடத்துலயும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு எப்பவுமே இருக்கீர் ஆண்டவரே அப்பா. help us to believe only in you and not in anyone else ஆண்டவரே அப்பா. உம் கருணைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆமென். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். I would like to thank each and every one of you for joining this worship. இந்த Lord Jesus Christ மினிஸ்ட்ரீஸை கர்த்தர் அருமையாக துவங்க வச்சாரு. இப்போதும் இந்த மினிஸ்ட்ரீஸில் நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்துருக்க இன்னொரு ஸ்லாக்கியம், ஒரு அருமையான ஸ்லாக்கியம் என்னன்னா, சபையாக எல்லாரும் கூடி எவ்ரி சண்டே மார்னிங் 9 o'clock சர்வீஸ் நடத்துகிறோம். அதுக்கு நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணால் இட் வில் பி வெரி வெரி குட் அண்ட் பி பிளெஸ்ட் பை ஜாயினிங் தி சர்வீஸ். இப்போதும் நம்ம கர்த்தரோட வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜபிச்சுட்டு கர்த்தரோட வார்த்தைக்குள்ளே போவோம். ஓ ஆண்டவரே அப்பா நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஓ ஆண்டவரே இது வரைக்கும் வழிநடத்தின தேவனே உங்க கோடான கோடி நன்றி 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 ஆண்டவரே அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா அப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா இந்த நோய்களால் ஆண்டவரை அவஸ்தைப்படுறாங்க ஆண்டவரே அப்பா. இந்த உலகத்துல அப்பா அவங்க எல்லாருக்கும் அப்பா நீ சுகத்தை தருகிற தேவன் அப்பா. யெகோவா ராஃபா சுகம் தருகிற தேவன் ஆண்டவரே அப்பா. நீ சுகத்தை கட்டளையிடும், இப்போவே சுகத்தை கட்டளையிடும் ஆண்டவரே அப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே அந்த வியாதியால் செத்து போகிறாங்க ஆண்டவரே அப்பா. ஓ ஆண்டவரே அப்பா அந்த மாதிரி நடக்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா உண்மை அறிந்த ஆண்டவரே அப்பா அவங்க ஆண்டவரே உண்மை அறிந்த அப்பா உங்களை சாட்சியாக வாழ அவங்களுக்கு சுகத்தை கிடைக்க ஆண்டவர் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஓ அதுக்காக நன்றி 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 ஆண்டவரே அப்பா. இப்போதும் எல்லா ஃபேமிலிஸும் கட்டத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு ஃபேமிலிஸ்லும் ஆண்டவர் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ போராட்டங்கள் இருக்கலாம் ஆண்டவரே அப்பா. இட் கேன் பி மணி நீட்ஸ், இட் கேன் பி grocery needs, it can be anything Lord ஆண்டவரே. it can be relationship problems also ஆண்டவரே அப்பா. பட் ஆண்டவரே இது எல்லாத்தையும் ஆண்டவரே அப்பா
யூ ஜஸ்ட் மேக் இட் ரைட்ஃபுல் அண்ட் கரெக்ட் ஆண்டவரே. அதுக்காக நன்றி. நீர் ஒருவரால் மாத்திரமே அது சரி பண்ண முடியும் ஆண்டவரே அப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவர். அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஓ ஆண்டவரே அப்பா, ஃபேமிலி இஸ் நத்திங் பட் விச் யூ பில்ட் ஆண்டவரே, விச் யூ ஹவ் கிவன் லார்ட் ஆண்டவரே அப்பா. அது எப்பவுமே கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூற உதவி செய்யும் ஆண்டவரே அப்பா. ஓ நன்றி 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், அவங்க படிப்பு காரியங்கள் ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்பா. இல்லை ஜாப் சீக்கர்ஸ் அண்ட் ஜாப் செய்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே அப்பா. வேலை செய்கிறவங்களுக்கு ஆண்டவரே அப்பா நீங்க ஆசீர்வாதம் அவங்க வேலையில இன்னும் அதிகமாக உயர்த்துங்க ஆண்டவரே. அவங்க தேவைகளை சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. அதுக்காக நன்றி 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 ஆண்டவரே அப்பா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். இப்போதும் அப்பா ஆண்டவரே அப்பா, உங்க வார்த்தைக்குள்ள போகும்போது ஆண்டவரே, ஆவியானவர் நீர் மாத்திரமே வெளிப்படுவீராக ஆண்டவரே அப்பா. உங்க வார்த்தை போய் சேர ஆண்டவர் நீர் உதவி செய்யும் அப்பா. அதுக்காக நன்றி 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 அப்பா. அப்பா, the word as life ஆண்டவரே அப்பா. You are that word ஆண்டவரே அப்பா. You just lead us and guide us ஆண்டவரே அப்பா. Let your name alone be glorified Lord. In Jesus name I pray. Amen. ஸோ இப்போது நம்ம கர்த்தரோட வார்த்தையை பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, through the pain. நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் எல்லோருமே ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் இருக்கும். எப்படின்னா, ஒரு பிரச்சனை முடியும், அப்பாடா இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது முடிஞ்ச அடுத்த நிமிஷம் இன்னொரு பிரச்சனை வரும். ஸோ there will be a phase where continuous problems நமக்கு இருந்துன்னே இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்திருக்கீங்களா? அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா, ஏசப்பா இருக்காரா, என் சஃபரிங் பார்க்குறாரா, நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா கடைசி வரைக்கும், இது ஒரு மாற்றமே இருக்காதா, அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு தாட்ஸில் ஒரு எண்ணத்தில் நம்ம இருப்போம். ஸோ அதுக்காக தான் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சு இன்னைக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை வந்து என்னன்னா, he is there with us to guide through this pain. ஸோ அதுக்கு நம்ம ஒரு பைபிளில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, பட் ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா த லைஃப் ஆஃப் ஜோப். ஜோப் வந்து he and his family and his livestock இவங்க எல்லாரும் உசுங்கிற ஊரில் வந்து வாசம் பண்ணாங்க. Job was very much faithful and very much blessed and he was always true to God, a true servant of God. ஸோ அப்போ ஒரு நாள் சாத்தான் வந்து ஏசப்பா கிட்ட வந்து கேட்குறான், நீ வந்து சாத்தான் ஏசப்பா கிட்ட வரும்போது ஏசப்பா சொல்கிறாரு, பாத்தியா என் மகன் யோபு எவ்வளோ நன்றியுள்ளவனாக இருக்கான், எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கான் என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சாத்தான் சொல்கிறான், நீங்கள் அவனுக்கு எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கீங்க, அதனால தான் அவன் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கான், அவன்கிட்ட ஆசீர்வாதம் எல்லாமே நீங்கள் எடுத்துருங்களேன், அவன் கண்டிப்பாக உங்களை கர்ஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டன் வந்து சேலஞ்ச் பண்ணுவான். ஏசப்பா என்ன பண்ணுவார், சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிப்பார். நீ வேணா பாரு, அவன் என்ன பிரச்சனை நடந்தாலும் he will praise me அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அத்தாரிட்டியும் கொடுத்துருவாரு, எக்ஸப்ட் டேக்கிங் த ஜோப் ஆஃப் லைஃப். சாத்தானுக்கு யோபோட உயிர் எடுக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் கொடுக்க மாட்டார். ஸோ இப்படி இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ஒரே நாளில் ஜோப் ஹியர்ஸ் 4 சேட் நியூஸ். அவனோட லைஃப் ஸ்டாக் எல்லாமே போயிடும், அவன் சர்வன்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க, அண்ட் ஹிஸ் 10 children they will die. யோசிச்சு பாருங்க, ஒரே நாளில் இவ்வளோ ஒரு செய்திகள் கேட்டால் ஒருத்தனுக்கு எப்படி இருக்கும், எவ்வளோ ஒரு மன உடைச்சலுக்கு ஆளாயிருப்பான் அவன். பட் அப்போவும் he used to praise God. ஸோ இது சொன்னதுக்கப்புறம் வந்து திருப்பி சேட்டன் வந்து ஏசப்பா கிட்ட போவான், இதை பாரு நான் வந்து அவனை இது மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அகெயின் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசப்பா அகெயின் செகண்ட் டைம் அலோவ் பண்ணுவார் சேட்டனை வந்து இது மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ என்ன நடந்துரும்னா, ஜோபுக்கு வந்து he will get skin sores, அழுகி போயிடும் அப்படியே ஸ்கின்லாம். ஸோ அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி ஆயிருக்கும்போது ஜோபோட வைஃப் சொல்லுவாங்க, நீ கர்த்தர் இவ்வளோ போனியே, அவர் என்ன பண்ணார் உனக்கு, யூ ஜஸ்ட் கர்ஸ் him and leave him அப்படின்வாங்க அவங்க. பட் அப்போ ஜோப் won't leave Jesus. இதுக்கப்புறம் நடக்கும்னா, ஜோபோட சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, they will all have a discussion, and அந்த டிஸ்கஷன் நடக்கும்போது தான் after those discussions Job will start questioning God. ஸோ இப்போ நம்ம அதுதான் பார்க்க போகிறோம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நினைக்கிறோம்ல, ஏசப்பா என்னோட சஃபரிங் பார்க்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டஸ் காட் see my suffering?
ஏசப்பா என்னோட சஃபரிங்கை பார்க்குறாரா, இவ்வளோ கஷ்டமாக இருக்கே எனக்கு என் லைஃப்பில், தொடர்ந்து இவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கே, உடம்பு சரியாமல் போகுது, வேலையில் ஒழுங்காக எனக்கு சம்பளம் கிடைக்கல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி சஃபரிங் கர்த்தர் பார்க்குறாரான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். அதுக்கு தான் let us all see Job 30 verse 20 to 26. I cry out to you, but you do not answer me. I stand up and you regard me. But you have become cruel to me. With the strength of your hand you oppose me. You lift me up to the wind and cause me to ride on it. You spoil my success. For I know that you will bring me to death and to the house appointed for all living. Surely he would not stretch out his hand against a heap of ruins, if they cry out when he destroys it. Have I not wept for him who was in trouble? Has not my soul grieved for the poor? But when I looked for good, evil came to me, and when I waited for light, then came darkness. உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடுத்திருக்கிறீர். கெஞ்சி நிற்கிறேன், என் மேல் பாரமுகமாயிருக்கிறீர். என் மேல் கொடூரமுள்ளவராக மாறி உம்முடைய கரத்தின் வல்லமையால் என்னை விரோதிக்கிறீர். நீர் என்னை தூக்கி என்னை காற்றிலே பறக்க விட்டு என்னை பயத்தினால் உருக்கி போக பண்ணுகிறீர். சகல ஜீவாத்மாக்களுக்கும் குறிக்கப்பட்ட தாபரமாகிய மரணத்துக்கு என்னை ஒப்பு கொடுப்பீர் என்று அறிவேன். ஆனாலும் நான் யாதொருவனை அவன் ஆபத்திலே தவிக்க பண்ணினாலும், துன்னாலே கண்டவனுக்காக நான் அழுதிருந்ததும், எளியவனுக்காக என் ஆத்துமா வியாகுலப்படாதிருந்ததும் உண்டானால், அவர் என் மனுவுக்கு இடம் கொடாமல் எனக்கு விரோதமாய் தமது கையை நீட்டுவாராக. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. ஸோ அதான் என்ன பார்க்குறோன்னா, யோபு வந்து கர்த்தரை போய் இது மாதிரி கர்த்தர்கிட்ட கேள்வி கேட்குறானா, இது மாதிரி யாருக்குமே தீங்கு நினச்சதே இல்லையே, எனக்கு இந்த மாதிரி ஒரு தீங்கெலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யோப் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கான்னா, என்னோட கவலை, என்னோட சஃபரிங் எதுவுமே ஏசப்பா கேட்கவே இல்லை, எதுவுமே அவர் பார்க்கவே இல்லை. ஏன்னா அவனோட சுச்சுவேஷன் ரொம்ப வேர்ஸ் ஆகிடுது. அவனுக்கு இருந்த அவன் குழந்தைகளை, அவன் லைஃப் எல்லாத்தையுமே இழந்துட்டான். அவனோட ஸ்கின் இட் காட் சோர். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது he almost lost hope and he's asking God, ஏசப்பா நான் என்ன பண்ணுறது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவன் ஜோப் என்ன நினச்சிட்டான்னா, God is uncaring, ஏசப்பா இது வந்து மொத்தமாக என்னை பார்த்துக்கவே இல்லை, he is not looking at it அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டான். பட் அப்படி கிடையாது. அவர் காட் இஸ் அ கேரிங் காட். அவர் கண்டிப்பாக நம்மளோட கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பார்ப்பாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி நிறைய நேரத்தில் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏசப்பா ஒரு விரோதி மாதிரி நம்ம பார்ப்போம். என்ன ஏசப்பா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ சஃபரிங் எனக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் தேர் இஸ் அ பர்பஸ் ஃபார் இட். அவர் அது கண்டிப்பாக நமக்கு நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் பார்ப்பாரு. அண்ட் ஷார்ட்லி ஹி வில் டெலிவர் அஸ். ஸோ நம்ம எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது we should always seek God, we should always trust on him, because அவருக்கு எல்லாமே தெரியும், what is happening, what's going to happen. ஸோ எப்போவுமே நினைக்காதே நம்ம சஃபரிங்கை வந்து கர்த்தர் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. he is looking on to it. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, he is in control. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், does God see my suffering. அடுத்தது வந்து he is in control. ஸோ he is in controlங்கிறது என்னன்னா, இப்போது எல்லா காரியங்களையுமே God is having control over it. நம்ம யாருக்குமே எந்த கண்ட்ரோலுமே கிடையாது. பிகாஸ் நம்மளை படித்ததே ஏசப்பா தான். God created us in his own image. ஸோ அப்படி இருக்கும்போது he is in control of each and in the earth. இந்த எல்லாமே அவர் தான் படித்தார். and he is the controller of it. ஸோ இப்போது என்ன பார்க்குறோன்னா, ஜோப் 38 verse 1 to 7. Then the Lord answered Job out of the whirlwind and said, who is this who darkens counsel by words without knowledge? Now prepare yourself like a man, I will question you, and you shall answer me. Where were you when I laid the foundations of the earth? Tell me if you have understanding. Who determined its measurements? Surely you know. Or who reads the line upon it?
To what were its foundations fastened? Or who laid its cornerstone? When the morning stars sang together and all the sons of God shouted for joy. தமிழில் வாசிப்போம். யோபு 38வது அதிகாரம் வசனம் 1-7. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்போதும் புருஷனை போல் இடைக்கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. ஸோ இதுல பார்க்குறோம் என்ன சொல்றாருன்னா, லைக் இத்தனை நேரம் ஜோப் ஆஸ்ட் காட் கொஸ்டின்ஸ், பட் அந்த இடத்துல he is not answering Job's questions. Instead he is questioning Job. பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? அதன் கொடிக்கல்லை வைத்தவன் யார்? அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லோரும் கம்பீரித்தார்களே. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, காட் இஸ் கொஸ்டனிங் ஜோப். நான் தான் எல்லாத்தையும் படைத்தேன், ஐ எம் த கிரியேட்டர். நான் ஏர்த்தை ஃபவுண்டேஷன் பண்ணும்போது நீ எங்கே இருந்த? அதை நீ தான் மெஷர் பண்ணியா, இல்லை அதெல்லாம் நீ கண்ட்ரோல் பண்ணியா அதை அப்படின்னு சொல்லிட்டு காட் இஸ் ஆஸ்கிங் ஜோப். இது எதுக்காக கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஜோப் வந்து அவனோட லைஃப், அவனோட ப்ராப்ளம், அவனோட சஃபரிங் அது மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணான். ஏசப்பா அது மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீ இஸ் த கிரியேட்டர், ஹீ இஸ் த கண்ட்ரோலர் ஆஃப் எவ்ரி திங். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஹீ இஸ் ஒர்க்கிங் இன் அஸ், ஹீ இஸ் ஒர்க்கிங் அண்ட் ஹீ இஸ் கண்ட்ரோலிங் ஈச் அண்ட் எவ்ரி திங் இன் திஸ் எர்த், இன் திஸ் வேர்ல்டு. சொல்ல போனால் the creator has the control over each and everything, and our Jesus is the creator. ஸோ இதுதான் ஜோபுக்கு அவர் அந்த இடத்துல he is trying to explain it to Job that he is in control of everything அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, he cares அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நிறைய நேரத்தில் யோசிப்போம், நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கே, இந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டு இருக்கோமே, கர்த்தர் அதை does he care about it அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நம்ம எதுல இந்த எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோன்னா, அதே ஜோபோட லைஃப் தான். we are going to turn our Bibles to Job chapter 39 verse 1-8. Do you know the time when the wild mountain goats bear young? Or can you mark when the deer gives birth? Can you number the months that they fulfill? Or do you know the time when they bear young? They bow down, they bring forth their young. They deliver their offspring. The young ones are healthy, they grow strong with grain. They depart and do not return to them. Who set the wild donkey free? Who loosed the bonds of the onager? Whose home I have made the wilderness, and the barren land his dwelling. He scorns the tumult of the city. He does not heed the shouts of the driver. The range of the mountains is his pasture, and he searches after every green thing. தமிழில் வாசிப்போம். யோப் 39வது அதிகாரம் வசனம் 1-8. வரையாடுகள் ஈனுங்காலத்தை அறிவாயோ? மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயோ? அவைகள் சினைப்பட்டிருந்து வருகிற மாதங்களை நீ எண்ணி அவைகள் ஈனுங்காலத்தை அறிவாயோ? அவைகள் நொந்து குனிந்து தங்கள் குட்டிகளை போட்டு தங்கள் வேதனைகளை நீக்கிவிடும். அவைகள் குட்டிகள் பலத்து வனத்திலே வளர்ந்து அவைகள் அண்டைக்கு திரும்ப வராமற் போய்விடும். காட்டு கழுதையை தன்னீசையாய் திரிய விட்டவர் யார்? அந்த காட்டு கழுதையின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார்? அதற்கு நான் வனாந்திரத்தை வீடாகவும் உவர் நிலத்தை வாசஸ்தலமாகவும் கொடுத்தேன். அது பட்டணத்தின் இறைச்சாலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கிறதில்லை. அது மலைகளிலே தன் மேய்ச்சலை கண்டுபிடித்து சகலவித பச்சை பூண்டுகளையும் தேடி திரியும். ஸோ இதுல நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, God is trying to explain Job the individual elements that he created. ஸோ இதில் பார்த்தோன்னா அவர் கிரியேச்சர்ஸ், அனிமல்ஸை பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்காரு. ஸோ யோசிச்சு பாருங்க, அனிமல்ஸு, அந்த அனிமல்ஸ்க்காகவே அவர் அவ்வளோ கேர் பண்ணும்போது
நம்மளை காட் கிரியேட்டட் அஸ் இன் ஹிஸ் ஓன் இமேஜ். அவரோட சாயலில் நம்மளை படைத்திருக்காரு. அப்போ நம்மளுக்காக அவரை எவ்வளோ கேர் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்களேன். இதை நம்ம யோசிக்கவே மாட்டோம் என்றைக்குமே. சாதாரண அற்பமாக இருக்க ஒரு அனிமல், அந்த அனிமலுக்காக அவர் அவ்வளோ கேர் பண்ணுறாரு, அவ்வளோ யோசிக்கிறாரு. அப்போ நம்மளுக்காக கண்டிப்பாக யோசிப்பாரா மாட்டாரா? கண்டிப்பாக யோசிப்பாருங்க. இதே இதை தான் மத்தேயு 10ஆம் அதிகாரம் வசனம் 29-31 நம்ம வாசிப்போம். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஸோ இதில் பார்க்குறோம் என்னன்னா 2 ஸ்பேரோ இருக்குது. அந்த ஸ்பேரோ கூட என்னன்னா எக்ஸாம்பிள் எப்படின்னா, அந்த ஸ்பேரோ கீழே விழுனாலும் இஃப் த வில் ஆஃப் காட் இஸ் தேர் அது நடக்கும். ஸோ அந்த ஸ்பேரோக்காக அவர் அவ்வளோ கேர் பண்ணும்போது நம்மளுக்காக அவர் எவ்வளோ கேர் பண்ணுவார். ஸோ அது நம்ம எப்போவுமே யோசிக்கணும், அதை எப்போவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தோன்னா, ஹீ நோஸ். God knows what he is doing. ஸோ இதுக்கு நம்ம எங்கே படிக்க போகிறோன்னா, யோபு 42ஆவது அதிகாரம் 1-6. Then Job answered the Lord and said, I know that you can do everything and that no purpose of yours can be withheld from you. You asked, who is this who hides counsel without knowledge? Therefore I uttered that I did not understand. Things too wonderful for me which I did not know. Listen please and let me speak. You said, I will question you and you shall answer me. I have heard of you by the hearing of the ear, but now my eyes see you. Therefore I abhor myself and repent in dust and ashes. இது தமிழில் வாசிப்போம். யோபு 42ஆவது அதிகாரம் 1-6. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளியிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார். ஸோ இதில் பார்த்தோன்னா என்ன தெரியுதுன்னா, ஃபைனலி Job is understanding what God is trying to do and he comes to know what God is doing in his life. அதனால தான் he is repenting to God there. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, when God questioned him, you shall answer me, I will question you shall answer me ன்னு Job said, எனக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே புரியலன்னு சொல்லிட்டு. So that is, God is just trying to explain us that he knows what he is doing in our lives. இப்போ ஜோபுக்கு பார்த்தீங்கன்னா, அவன் ரொம்ப பிரச்சனையில் ஒரு மாதிரி எல்லாமே எடுத்துட்டோன்னு அந்த ஒரு நிலைமையில இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, இந்த ஸ்கின் சொர்ஸும் வந்துடுச்சு அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் he was very much என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி வியரி ஆகிட்டான். and he thought God isn't caring about him, God is not looking at him, God doesn't think about that he is suffering அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்படி ஒரு இது நடந்ததுனால, and when he had this encounter with God, he came to understand God's compassion and merciful on him. So நம்ம எல்லாருக்குமே தெரியணும் என்னன்னா, God is always working. He was listening to our problems. He is always looking at it and he is compassionate and merciful on us. and நம்ம நினைக்கலாம், ஏன் இந்த மாதிரி என்ன சோதிக்கார, இவ்வளோ எனக்கு கஷ்டங்கள் வருது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. We should know that God tests only the person whom he has chosen and he loves. அவர் யாரை தேர்ந்தெடுத்திருக்காரோ, அவர் யார் மேலே அதிகமாக அன்பு வச்சிருக்காரோ அவங்களாம் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுவார். பட் அந்த டெஸ்ட்டை நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அண்ட் யூ கேன் ஆஸ்க், எதுக்காக இந்த டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு யோபு 23ஆவது அதிகாரம் 10வது வசனம் நம்ம பார்ப்போம். பட் he knows the way that I take, when he has tested me I shall come forth as gold. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஸோ எதனால் நம்ம டெஸ்ட் பண்ணுறாரு? பொன்னாக விளங்க செய்ய.
நம்ம கர்த்தருக்காக he wants us to be his gold. He wants to come out as gold. இப்போ நம்மளுக்கே தெரியும், ஒரு கோல்டு ரெடி ஆகணும்னா அதை நெருப்பில் போட்டு அவ்வளோ இதெல்லாம் பண்ணி அதை செதுக்கி அதுக்கப்புறம் அவ்வளோ புடமிட்டதுக்கப்புறம் அது கோல்டாக மாறும். ஸோ நம்மளும் கர்த்தர் நம்மளை அவ்வளோ நேசிக்கிறதுனால, அவ்வளோ அன்பாக நம்ம மேலே இருக்கிறதுனால he is testing us with this problems. ஸோ நம்ம நினைக்கலாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொடுத்து நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு, அண்ட் God is not even taking care or looking at meன்னு சொல்லிட்டு. பட் அது உண்மை கிடையாது. He is always listening to us. He is working on to us. We have to wait for the right time. And definitely God will provide us relief and solution from all these problems that we are facing. நம்ம எவ்வளோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் பார்த்துட்டே இருப்போம். கண்டினியூஸாக இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டே இருக்கே, உடம்பு சரியாக போகுது, காற்று பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, ரிலேஷன்ஷிப் பிரச்சனை, எல்லா பிரச்சனையிலையும் கண்டினியூஸாக இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. இது ஒரு ரெஸ்ட்டே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் our God is working in it. He is taking care of each and everything. அதை புரிய வைக்கிறதுக்காக தான், அது ஜோபுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் he questions Job and then Job understands it. ஸோ கடைசியாக பார்க்குறது இதில் என்னன்னா, பேஷியன்ஸ் இன் சஃபரிங். நம்ம இந்த சஃபரிங்கில் இருக்கும்போது நம்ம பேஷண்ட்டாகவே இருக்க மாட்டோம். ஒரு விரக்தி அடைஞ்சிருவோம், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பைபிள் ஒரு வசனத்தை பார்ப்போம். ஜேம்ஸ் 5ஆம் அதிகாரம் வசனம் 7-11. Therefore be patient, brethren, until the coming of the Lord. See how the farmer waits for the precious fruits of the earth, waiting patiently for it until it receives the early and latter rain. You also be patient, establish your hearts, for the coming of the Lord is at hand. Do not grumble against one another, brethren, lest you be condemned. Behold, the judge is standing at the door. My brethren, take the prophets who spoke in the name of the Lord as an example of suffering and patience. Indeed, we count them blessed who endure. You have heard of the perseverance of Job and seen the end intended by the Lord, that the Lord is very compassionate and merciful. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் அளவு நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடிருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதீர்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்க தரிசனங்களை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்றுமே யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, our God is so compassionate and merciful. உருக்கமும் இரக்கமும் நம்ம மேலே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொன்று இதில் என்ன பார்க்குறோன்னா, when we are patient, those people are blessed. நம்ம சஃபரிங்ஸில் எப்போவுமே நம்ம பேஷண்ட்டாகவே இருக்க மாட்டோம். ஒரு விரக்தியில் we will be restless, ஒரு ப்ராப்பராகவே இருக்க மாட்டோம். பட் we should be patient and we should always trust on God. கர்த்தர் மேலே எப்போவுமே நம்ம நம்பிக்கை வச்சு கொண்டே இருக்கணும். ஸோ அதுதான் இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியும்னா, God is surely going to bring a result to it. அந்த ரிசல்ட் நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். அது பிரச்சனையே இப்படி இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையில் மூழ்கிடுறோமே தவிர வாட் God is trying to do that நம்ம பார்க்கறதே இல்லை. And we don't trust God there. So are you all willing to trust God? கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே வைங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த சோர்வாக இருந்தாலும் சரி, அவர் நம்மளுக்கு விடுதலை கொடுப்பார். ஆமென். இப்போது நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, கொடான கொடி நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவர், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி எத்தனோ பிரச்சனைகள், போராட்டங்கள் நாங்கள் இருப்போம் ஆண்டவரே. அப்பா கண்டினியூஸாக அப்பா the problems keep on piling up. இது ஒரு எண்டே கிடையாதா, இன்னும் விடுதலை கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கொண்டு இருக்கும்போது ஆண்டவரே அப்பா, you just remind us that you are compassionate and merciful God. நீங்கள் உருக்கமும் இரக்கமாக இருக்கிற தேவன் ஆண்டவரே அப்பா. அதை எங்களுக்கு நினைவு ஊட்டுங்க ஆண்டவரே அப்பா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே அப்பா,
நீங்கள் எங்கள் துன்பங்களை, எங்கள் பிரச்சனைகளை நீங்கள் பார்க்குறீர், அதை கேட்குறீர் ஆண்டவரே அப்பா. யூ ஆர் ஒர்க்கிங் இன் இட் ஆண்டவரே அப்பா. அதை நாங்கள் பிலீவ் பண்ண ஆண்டவரே அப்பா உதவி செய்யும். எந்த இடத்துக்கும் பிரச்சனைகள் ஆண்டவர் ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேள்வி கேட்காதபடிக்கு நாங்கள் ஆண்டவரை உண்மை மேலே நம்பிக்கையாக இருக்க, தட் இஸ் அ பர்பஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங் சொல்லிட்டு நாங்கள் புரிந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே அப்பா. யூ ஜஸ்ட் டேக் கேர் அண்ட் லீட் அஸ் லார்ட் ஆண்டவரே அப்பா. இப்போதும் ஆண்டவரே அப்பா, நீ யார் யார் என்னென்ன பிரச்சனைகள் இருக்காங்களோ எல்லோருக்கும் ஒரு விடுதலை, அந்த பிரச்சனை விடுதலை ஆண்டவரே அப்பா. ஒரு குட் ரிசல்ட் நீ கொடுக்க போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க இன்னைக்கு எங்க கூட பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இயேசு நாமத்துல ஜபிக்கிறேன் அப்பா, ஆமீன். ஸோ எதுவுமே கவலைப்படாதீங்க. கீப் யுவர் ட்ரஸ்ட் இன் காட் and he will work wonders in our life. அவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வார், அதிசயங்களை செய்வார். எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் நம்மளுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். ஆமேன். ஸோ திருப்பி நம்ம அடுத்த வாரம் 9 AM இதே சர்வீஸில் சந்திப்போம். எவ்ரி சண்டேஸ் மார்னிங் 9 o'clock இந்த சர்வீஸ் நடக்கும். மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. அடுத்த வாரம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கலாம்.